பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. ஒன்று சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கையும் கரடியின் கைக்கு தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அத்தீர்களை என்ன ஒரு விசுவாசம்! கடந்த காலத்தில் நடந்தவைகளை, கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, மகத்துவமான காரியங்களை தாவீது திரும்பி பார்த்து நினைவு கூறுகிற வழக்கத்தை உடையவராக இருந்தார். அந்த வழக்கம், அந்த பழக்கம் அவருக்கு இப்பொழுது ஒரு இக்கட்டான நேரத்தில் கை கொடுக்கின்றது. கோலியாத்தை கண்டு அவனுடைய
அஜானுபாகவான உடம்பை கண்டு அவனுடைய மிரட்டுதலை கேட்டு கெட்ட வார்த்தைகளை கேட்டு எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்த பொழுது தாவீது தன் கடந்த கால அனுபவத்தை வைத்து அப்பொழுதெல்லாம் எனக்கு உதவி செய்தவர் இவனையும் வீழ்த்து எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி சொன்னாரா. உங்களுக்கும் இந்த பழக்கம் நிச்சயமாய் வேண்டும். எத்தனை முறை வியாதி உங்களை நெருக்கியது, எத்தனை முறை உங்கள் ஜீவன் போகும்படியான சூழ்நிலைகள் வந்தது, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கவில்லையா? எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன்கள் இருந்தது, ஆண்டவர் உங்களை விடுவிக்கவில்லையா? எத்தனை பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு எதிராகி வந்தார்கள், கர்த்தர் அப்பொழுதெல்லாம் பாதுகாத்தார் அல்லவா? இப்பொழுது பாதுகாப்பார். அவர் இன்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். திரும்பி பாருங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்பொழுது நிகழ்கால பிரச்சனையிலே மாபெரும் வெற்றி பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் காலை 10 மணிக்கு நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டங்கள் நடைபெறும். மதந்தோறும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள். இந்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் அறிந்திருக்கிறபடி விடுமுறை காலங்களாக இருக்கிறபடினாலே அநேகர் வந்து பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அடியார் வரவேல் செய்கிற ஐயா ஜோசப் எல்லாம் இணைந்து ஜெபிப்போம். அந்த ஜெபத்தில் கர்த்தர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இதுவரைக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ வியாதிகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தவங்கெல்லாம் அங்கே வந்து புது வாழ்வு பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் வர வேண்டும். வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை இலவசமாக பெற்று செல்ல வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியிலே அனைவருக்கும் சிறப்பான விருந்தும் பரிமாறப்படும். அடைக்கலான் குருவி முதியோரெல்லாம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்பொழுது அங்கே உள்ளே தினந்தோறும் அங்கே இருப்பவர்களுக்காக சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. ஊழியக்காரர்கள் மற்றும் குருவானவர்கள் வந்து தினந்தோறும் செய்தி அளிக்கிறாங்க. இந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள அனைவரும் திரளாக திரண்டு வரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். அதை போலவே இந்த நாட்களில் தான் நீங்கள் செய்கிறதுக்கு சரியான நேரம் என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன். உள்ளே இருப்பவர்களுக்கு 3 வேளையும் சிறப்பான உணவும் கூட பரிமாறப்படுகிறது. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34ஆம் வசனம் முதல். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இங்கே தாவீது தன்னுடைய சாட்சியை ஒரு ராஜாவிடத்தில் சொல்கிறார். அவர் ஒரு வாலிபன், டீனேஜில் இருக்கிறார். அவர் ராஜாவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது, எதிர்பாராத விதமாக. அந்த நேரத்தில் வந்து இவர் எப்படிப்பட்டவர், இவரை ஏற்றுக்கலாமா வேண்டாமா, தாவீது நல்லவரா கெட்டவரா, தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிற அளவிற்கு வல்லமையானவரா இல்லையா, பல கேள்விக்குறிகள் சவுல் ராஜாவுடைய மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும். ஒரு சான்ஸ் கிடைக்கிது. அதில் அவர் அழகாக தன்னுடைய சாட்சியை முதலாவது சொல்கிறார். அந்த அளவுக்கு சாட்சி இதயத்தை தொடுவதாக இருந்ததா. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட என் ஊழியத்துக்கு வந்தேன் என்று எவ்வளோ பேர் எழும்பியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் ராஜாக்களுடைய இதயத்தையும் அசைக்க வேண்டும் என்றால், உங்கள் பின்பு ஒரு பெரிய கூட்டம் வர வேண்டும் என்றால், மிகப்பெரிய அளவில் உயர வேண்டும் என்றால் சாட்சி முதலாவது இருக்க வேண்டும். எப்படி ஆண்டவர் உங்களை சந்தித்தார், எப்படி ஆண்டவர் உங்களை இந்த பிள்ளையாக மாற்றினார், அந்த முதல் சந்திப்பு எப்படி நடந்தது, நீங்கள் எப்படி ஆண்டவருடைய காணியாட்சிக்காக இழுக்கப்பட்டீர்கள், எப்படி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழை மாற்றினார் போன்ற காரியங்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சாட்சியாய் சொல்லுகிற அளவிற்கு இருக்க வேண்டும். ஊழியத்தின் பாதையில் எத்தனை பேரை சந்தித்திருக்கிறேன். அதில் ஒரு வாலிபன் தன் வாலிப காலத்தில் செய்த பாவங்களின் நிமித்தமாக குழப்பங்கள் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்து மாத்திரைகளை வாங்கி தலைவாணிக்கு இடையில வைத்துவிட்டு
தற்செயலாக நண்பர்களோடு சேர்ந்து ஊழியத்துக்கு வராரு. நம்ம கூட்டம் நடத்துகிற இடத்துல வந்து அவர் இருக்கிறார். அப்போ கூட்டம்னா ஒரு 10 வாலிபர்கள் இருப்பாங்க, அவ்வளோதான். தரையில் உட்கார வச்சு நானும் தரையில் உட்காந்து அவங்களுக்காக ஜெபித்து அனுப்புவேன் கர்த்தர் தர்ற வார்த்தையை. அந்த நேரத்தில் அவர் எப்படியாக மாத்திரை வாங்கி வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் வெளிப்படுத்தியதை சொன்னபடினாலே அவர் மிகவும் தொடப்பட்டு இந்த ஆண்டவர் மெய்யாகவே இருக்கிறார் என்று அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நல்ல அருமையான ஒரு ஊழியக்காரனாக மாறியிருக்கிறார். அந்த சாட்சி அவர் சொல்லும் பொழுதே அனைவருடைய உள்ளம் தொடப்படும். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நான் காண்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு சாட்சி இருக்கும். எப்படி இயேசு தன் பக்கமாக இழுத்தார், எப்படி ஆண்டவர் பக்கமாக நான் வந்தேன், எப்படி ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார், எப்படி தன்னுடைய ஊழியக்காரனாக எங்கோ சென்று கொண்டிருந்த என்னை அவர் மாற்றினார் என்கிற அந்த பெரிய சாட்சி இருக்கும். அந்த சாட்சி அனைவருடைய உள்ளத்தை தொடுவதாக இருக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. எனவே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்முடைய சாட்சி அனைவருடைய உள்ளத்தை தொடத்தக்கதாக நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். தாவீது அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக, என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்த பொழுது என்று அவர் அழகாக ஒரு உண்மையை அவர் சொல்கிறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். என்னுடைய ஆடுகளை மேய்த்திட்டு இருந்தேன் அவர் சொல்லியிருக்கலாம். அதை யாரும் அங்கே வந்து அப்ஜெக்ட் பண்ண போகிறதில்ல. டேடி அப்ஜெக்ட் பண்ண போகிறது இல்லைன்னா யாரும் அப்ஜெக்ட் பண்ண போகிறது. இவர் எங்கேருந்து வந்திருக்காரு, ராஜா கிட்ட பேசிகிட்டு இருக்கார். என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்த பொழுது என்று அந்த உண்மையை அவர் சொல்கிறார். என் ஆடு கிடையாதுங்க, எங்கள் அப்பா எனக்கு மகனான் தான். ஆனால் உரிமையாளர் வந்து எங்கள் டேடி தான். அவருடைய ஆடுகளை நான் மேய்த்துக்கிட்டு இருக்கிற வேலைக்காரனாக தான் நான் இருந்தேன். அப்படி நான் மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது தன்னை அவர் ராஜாவுடைய சமூகத்தில் அவசரப்பட்டு உயர்த்தவில்லை. நான் யார் தெரியுமா என்று சொல்லவில்லை. எங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை. எங்களுக்கு எவ்வளோ ஆட்டுக்குட்டி இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஆட்டுக்குட்டி இருக்குது தெரியுமா, தன்னை அவர் உயர்த்தலை. அங்கே போய் உண்மையை சொல்கிறார். எங்கள் அப்பாவுடைய ஆடுகளை நான் மேய்ச்சிட்டு இருந்தேன். எவ்வளவு அருமையான ஒரு குணாதிசயத்தை நான் காண்கிறோம். தாவீது எவ்வளவு குணசாலியாக இருக்கிறார், உண்மையை பேசுகிறவராக இருக்கிறார். நிறைய பேர் இன்னொருடைய பைக்கை வாங்கி கொண்டு வந்து ஓட்டி தன்னுடைய பைக்காக அப்படி வந்தாவா காமிக்கிறாங்க. அவங்க பைக்கே கிடையாது. இரவலாக இன்னொருடைய ஷர்ட்டை வந்து போட்டுக்கிட்டு வந்து பந்தா காமிக்கிற பசங்களை பார்த்துருக்குறேன். இன்னொருடைய செயினை வாங்கி கொண்டு வந்து தான் போட்டு கொண்டு நிற்கிற பெண்களை நான் பார்த்துருக்குறேன். இதனால் ஒன்றும் வாழ்க்கையில் கிடைக்க போவதே இல்லை. நமக்கு இருப்பதாக நான் சொல்வதை ஆண்டவர் பார்க்கிறார். அதை குறித்து அவர் மகிழ்கிறார். அது ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்கும். நம்மை நாம் உயர்த்த நினைக்கிற பொழுது, இரவல் வாங்கி உயர்த்த நினைக்கிற பொழுது, இன்னொருடைய பொருளை நம்முடைய பொருள் என்று காண்பிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் நம்மை இயல்கிறார். ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் போகிறார். போலியான மேன்மை, போலியான மகிமை, இல்லாததை இருப்பது போல காண்பிக்கிற எவ்வளோ பேர்களை காண்கிறோம். சமுதாயத்திற்காக, ஊருக்காக ஜனங்கள் அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பொய்க்கதைகளை எடுத்து கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் வேண்டவே வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அதை நம்ம காமிச்சாலே போதும். நம்மளை ஆண்டவர் நடத்துவார். இம்மட்டும் நடத்தியிருக்கிறார், இனிமேல் அவர் நடத்துவார் என்பதுதான் இந்த நாளிலே நான் கற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறபடியினாலே அவரை நாம் பற்றி கொள்வோம். வாழ்க்கையில் உண்மையாக நாம் இருப்போம். தாழ்த்துறதில் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். எங்கள் அப்பாவுடைய ஆடுகள் நான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேங்கிறது என்ன அழகாக தாவீது சொன்னார். நாமும் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொருட்களை மாத்திரம் நம்முடைய பொருட்கள் என்று சொல்லுவோம். நம்முடைய உடைமைகளை மாத்திரம் நம்முடைய உடைமைகள் என்று சொல்லுவோம். ஏனையவர்களுடைய உடைமையை, சொந்தக்காரருடைய உடைமை நம்முடைய உடைமை என்று காண்பிப்பது அது அருவருப்பாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அங்கே நான் காண்கிறோம். மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்திலிருந்த ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அப்போ இவர் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி. எவ்வளோ பெரிய ஆபத்து அங்கே வருகிறது. நம்ம கர்த்தரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டனாலே சிங்கமும் கரடி தான் வரும். நாயும் நரியும் வராது, இல்லை முயல் வராது, இல்லைன்னா மான் வராது. அதெல்லாம் வந்து நம்ம பிடிச்சி அடித்து கறி வச்சு சாப்பிட்ருவோம். அதனால தான் சிங்கமும் கரடி வருது. பெரிய ஆபத்து தான் வரும். கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டாலே பெரிய ஆபத்துகள் வருகிறது, பெரிய தேவைகள் வருகிறது, குடும்பத்தில் பெரிய வியாதிகள் வருகிறது. என்னடா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், இயேசுக்காக வயலோ வைராக்கியமாக இருக்கும், நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு வியாதியா, நம்முடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனையா என்று நமக்கு தலை சுற்றுகிறது. சிங்கமும் கரடி ஏன் வரணும்? தாவீது மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கும்போது என் மகன் எங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், ஓடுங்கன்னு ஆண்டவர் விரட்டி விட்டுருக்கலாம்ல. எதுக்கு அதை அனுமதி கொடுக்குறாரு ஆண்டவர்? ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல்
ஏதாவது நடக்குமா? நடக்காதல்லவா? சிங்கமும் கரடியும் வருகிறது, ஏன் ஆண்டவர் அனுமதி கொடுத்தார்? அப்படிதான் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளாக நம்ம இருப்போம்னா மிகப்பெரிய ஆபத்துகள் தான், மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் நமக்கு உருவாகும், நம்மை நோக்கி வரும். இவரை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியாக வருகிறது. வந்து இவரை தொட முடியல, முதல்ல இவரை தான் அடிக்கணும் வந்திருக்கும், ஆனால் தொட முடியல. அதனால் மந்தையிலிருந்த ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு வாயில் கவி கொண்டு சென்றது என்று நான் காண்கிறோம். முதல்ல தேவனுடைய ஊழியக்காரனை தொட சாத்தான் ட்ரை பண்ணுறான், முடியலையா? உடனே அவன் ஆடு, அவன் குடும்பம், அவனுடைய நண்பர்கள், அவனுக்கு பிரியமானவர்களை பிடித்து இழுத்து கொண்டு போக முயற்சிக்கிறான். கண்ணு முன்னால் வியாதி அப்படி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும், போதை பழக்கங்கள் அப்படி இழுத்து போயிட்டே இருக்கும், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசங்கள் அப்படி இழுத்து போயிட்டே இருக்கிறோம். இரவும் பகலும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நல்ல ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் குடும்பம் அலைக்கழிக்கப்படுகிறது, அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்படுகிறது. குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சாலே பிரச்சனை, கால் வச்சாலே பிரச்சனை. எதற்கு இவ்வளோ பெரிய துக்கம், இதற்கு இவ்வளோ பெரிய துயரம்? ஏனென்றால் இந்த ஊழியக்காரனை அசைக்க வேண்டும் என்றால் மந்தையை பிடித்து இழுத்து செல்ல வேண்டும் என்று சாத்தான் வெறியோடு வருகிறான். எத்தனை ஊழியக்காரர்கள் எவ்வளோ பெரிய சிலுவை சுமக்கிறாங்க, நொறுக்கப்பட அவருடைய குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள். ஏன் இதற்கு என்று பார்க்கும் பொழுது அவர்களை பிடித்து இழுத்துக்கொள்ள செல்ல வேண்டும் என்று சாத்தான் போராடுகிறவனாக இருக்கிறான். அவருடைய ஊழியத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு குடும்பத்தை பிடிச்சு இழுக்கிறான். இவருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தவுடனே இவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டு பரலோகத்தில் எல்லாரும் வந்து எட்டி பார்க்குறாங்க. கண்ணுக்கு முன்னால் ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்கம் எடுத்துகிட்டு போகுது. சாதாரணமானவர்கள், சாமானியர்கள், லேமன் என்ன செய்வாங்க? அப்பா நல்ல வழிக்கு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போச்சு, என்ன எடுத்துகிட்டு போகலை, அப்பா அல்லமுக சோத்திரப்பான்னு சொல்லி முட்டைக்கால் போட்டு நன்றி சொல்லித்திருப்பாங்க. கொண்டு போயிரு, மறுபடியும் வராத, நீ எத்தனை ஆடு வேணும்னு கேட்டாலும் அவனுக்கு தரேன், என்னை மட்டும் தொட்டுறாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் தாவீது அப்படி அவர் செய்யவில்லை. பரலோகத்திலேருந்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அவர் பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியே ஒரு சிங்கம் எடுத்து போனால் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போன்னு பரலோகம் பார்க்குது. ஆண்டவர் பார்க்குறாரு. உடனே தாவீது ஓடுறார். சிங்கம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும், அதெல்லாம் தாண்டி அவர் வேகமாக ஓடி மேலே போய் ஒரு அடி அடிக்கிறார். போடுறா, என் ஆட்டுக்குட்டியாட நீ தொட வந்தால் ஓடுறான்னு சொல்லி சிங்கத்தை ஒரு அடி அடிக்கிறார். டம்மால் அடி விழுந்தோடனே சிங்கம் நிலக்கு விழுந்து ஆட்டுக்குட்டியை விட்டுறது, ஆட்டுக்குட்டி தப்பிடுது. சிங்கத்தை விட வேகமாக ஓடி என்ன சிங்கம் எதுனா என்ன ஏன் ஆட்டுக்குட்டி எப்படி நீ பிடிச்சிட்டு போனால் அடிக்கிறார். இதுக்கு இது ரகசியம் என்ன தெரியுமா? அவர் சிங்கத்தை பார்க்கல, அவர் கரடியை பார்க்கல. அவ்வளோ பெருசா சிங்கம், கரடி அவ்வளோ பெருசா, இந்த வியாதியா, கேன்சரா, கிட்னி ஃபெயிலியரா, இதுவா, அந்த பிரச்சனை, அதெல்லாம் அவர் பார்க்கல. அவரை ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போகிறார். அவர் கண்கள் வந்து அந்த ஆட்டுக்குட்டி மேலே தான் இருந்தது. அதனால தான் ஓடி போய் அதை அடித்து தான் ஆட்டுக்குட்டி காப்பாற்ற முடிஞ்சது. எப்பொழுதுமே நம்மளுடைய கண்கள் எங்கே இருக்குங்கிறதுல பார்க்கணும். தாவீது அதை கரெக்டாக செஞ்சார். ஆட்டுக்குட்டி தான் பார்த்தார், சிங்கத்தையும் பார்க்கல, கரடியும் பார்க்கல. என் ஆட்டுக்குட்டி அவ்வளோதான். உடனே ஓடி வந்து அடித்து விரட்டி இதை காப்பாற்றினாரா. உடைய கண்கள் வாழ்க்கையில் எதை பார்க்க வேண்டுமோ அதைத்தான் பார்க்க வேண்டும். அதுக்கு பின்னால் அவர் சொல்கிறார், இஸ்ரவேலை நிந்திக்க, இஸ்ரவேலின் சேனைகளாகிய இந்த தெய்வத்துடைய சேனைகளை நிந்திக்க இவன் யார், விருத்த சேனம் இல்லாத இவன் யாருன்னு சொல்லி கோலியாத்தை குறித்து ராஜாட்ட அவன் பேசுகிறான். தாவீது எல்லாரும் கோலியாத்துடைய உயரத்தை பார்த்தாங்க, அவருடைய கேடகத்தை பார்த்தாங்க, ஈட்டி தொங்கலை பார்த்தாங்க, அவருடைய அஜானுபாகவான உடம்பை பார்த்தாங்க. தாவீது அவன் விருத்த சேனம் இல்லாதவன், அவன் ஆண்டவர் நிந்திக்கிறான். அதை தான் அவர் பார்த்தார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவர் பிள்ளைகிட்ட வர முடியாதுங்கிறத உணர்ந்தார். அவருடைய கண்கள் அவன் விருத்த சேனம் இல்லாதவன், காணியாட்சிக்கு புறம்பானவன் என்பதை மாத்திரம் பார்த்தது. வேற எல்லாரும் அவர் கோலியாத்துடைய பராக்கிரமத்தையே பார்த்தார். இன்னைக்கு எல்லாரும் ஒரு மனிதனுடைய சொத்துக்களை பார்க்குறாங்க, அவங்க கண்களுடைய, இல்லைன்னா வாலிபர்களுடைய வெளிப்புற அழகை பார்க்குறாங்க, கண்கள் பார்க்குது. தாவீது அப்படி பார்க்கவில்லை. அதெல்லாம் அவர் பெருசாக நினைக்கல. முதல்ல அவர் பார்க்கும்போது என் ஆட்டுக்குட்டி அதை பார்த்து அவர் கண்ணு பார்த்துச்சு. ரெண்டாவது, அவன் விருத்த சேனம் இல்லாதவன், ஆண்டவர் அறியாதவன், அவன் யார் ஏமாத்திரம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை தூசிக்க அவன் ஏமாத்திரம். இதோட கண்கள் இந்த தாவீதுடைய கண்களைப் போல இருக்கட்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பேதுருடைய கண்கள் ஆண்டவரை பார்த்த வரைக்கும் அவரால் இந்த தண்ணீரிலே நடக்க முடிந்தது, ஒரு மாபெரும் சாதனையை செய்ய முடிந்தது. உலக வரலாற்றில் ஆண்டவருக்கு அடுத்தாப்புல தண்ணீரில் நடந்தது பேதுரு தான். ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு அலைகள் மேலே கண் போச்சுனோடனே எல்லாம் முடிஞ்சு வச்சு மூழ்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம கண்கள் பார்க்கிற கண்களாக இருக்கணும். எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும்.
தேவையில்லாத காட்சிகளை கண்கள் பார்க்க அப்படின்னாலே அழிவு தான். ஆசீர்வாதங்கள் வருவதற்கும் சாபங்கள் வருவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கு. எதை பார்க்க நல்லதை பார்த்தோன்னா ஆசீர்வாதம் வரும், தேவையற்றதை கண்ணு பார்த்துச்சுன்னா சாபங்கள் வரும், அழிவு வரும். இன்றைக்கி கண்களாலே மொபைல் ஃபோனில் வாலிபர்களெல்லாம் பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்து அவர்கள் தங்களை தாங்களே அழிச்சுக்கிறாங்க. தாவீதுடைய கண்கள் அப்படி இராதபடிக்கு அவைகள் பார்க்க வேண்டியவளை மாத்திரம் பார்த்தது என்று காண்கிறோம். அடித்த உடனே என்ன ஆகுது பாருங்கள், அது என்மேல் பாய்ந்த பொழுது நான் அதை பிடித்ததை அடித்து கொன்று போட்டேன். நீ ஆட்டுக்குட்டி காப்பாற்றிட்டியா, அப்போ நான் ஓ மேலே பாயிறேன் பாருன்னு சொல்லி அந்த சிங்கம் பாயுது. பாய்ந்த உடனே இவர் கொஞ்சம் கூட பயப்படல, அப்படி கேட்ச் பிடிக்கிற மாதிரி சிங்கத்தை பிடிக்கிறார். கிரிக்கெட்டில் அடித்து பால் மேலே போட்டு நான் பால் இஸ் ஆன் த ஏர் அப்படிமா காமெண்டேட்டர். உடனே அப்படி கேட்ச் வந்து அப்படி பிடிக்கிறாங்க. இவர் பாஞ்சு வந்து சிங்கத்தை அப்படி பிடிச்சி வாயை கிழிச்சு தாடியை பிடிச்சி எடுத்து தலையில் அடிக்கார். எவ்வளோ ஒரு பராக்கிரமத்தை ஆண்டவர் கொடுத்தார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அசாதாரணமான பலனை தருகிறார். சிங்கங்களையும் அடித்து கிழித்து கீழே போட்டு கொள்ள உதவி செய்கிறார் என்கிற மிகப்பெரிய ஒரு மகிமையான செய்தி இந்த இடத்துலலாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, கொன்று போட்டேன், கரடி அப்படி கொன்று போட்டேன். சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட உதவி செய்த கர்த்தர் கோலியாத்தையும் கொன்று போட எனக்கு உதவி செய்வார். அந்த சாட்சி உடனே சவுல் ராஜாவுடைய உள்ளத்தை அசைத்தது. நீ போப்பா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தாரா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளோ பிரச்சனை நமக்கு வரட்டும், அப்பெல்லாம் எனக்கு உதவி செய்தார். எவ்வளோ கீழே கடந்து என்னை மேலே கொண்டு வந்தார், இப்போவும் என்னை கொண்டு வருவார். எவ்வளோ வியாதிப்பட்டு சாக கடந்து கர்த்தர் காப்பாற்றினார், இப்போவும் என்னை காப்பாற்றுவார் என்கிற மன உறுதி நமக்கு இருக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார், நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களை, கலங்காதீங்க. சிங்கத்தை பார்த்து கரடியை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவருக்கு முன்னால் அவைகளாம் ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவருக்கு பின் செல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் உண்மையுடையவனாக இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இது அருமையான நாளிலும் கூட சிங்க கரடியை வச்சு தாவீதுடைய வாழ்க்கையில் நீர் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி ஐயா. சிங்க கரடியை அவர் பார்க்கல, ஆட்டுக்குட்டியே பார்த்தாருப்பா. கோலியாத்தருடைய மகிமையை பார்க்கல, பராக்கிரமத்தை பார்க்கல, அவன் விருது செய்யணும் இல்லாத அவனுடைய வீக் பாயிண்ட்டை பார்த்தாரியா. இது மாதிரி ஒரு கண்ணை எங்களுக்கு தாங்க. தேவையில்லாத காட்சிகள் பின்னால் கண்ணு போகாதபடி, ஒரு கண்ணு சாபங்களை கொண்டு வராதபடி ராஜா உண்மை யுத்தமாய் வாழ உதவிச்சு. சிம்சோன் சொன்னார், என் கண்ணுக்கு அவள் ஏற்றவா பிரியமானவான்னு சொல்லி கண்ணே இல்லாமல் போச்சு. இறைவா, இது அருமையான நாளிலும் கூட எங்கள் கண்களை உமக்கை ஒப்பு கொடுக்குறோம். கேட்ஸ் ஆஃப் பீஸ், கேட்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லிட்டு உண்மை பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. இந்த அருமையான நாளில் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும், எவ்வளோ வியாதிப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அவருடைய வியாதிகள் தீர்த்து, வீக்கங்களை மறைய செய்து, வேதனையை மறைய செய்து, அதிசயமான அற்புதமான சுகத்தை தாருங்க. நரம்புகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு இரத்த ஓட்டம் நல்லா இருக்கட்டும். சாத்தான் இரத்த ஓட்டங்களை பிளாக் பண்ணுறான். கர்த்தர் எப்படியாவது இரத்தத்தை ஆண்டவரை ஓட செய்து நரம்புகள் எல்லாற்றையும் திறந்து இயற்கையிலே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடிய ஜெபிக்கிறோம். பணம் இல்லாமல் யாரால் வாழ முடியும் அப்பா? இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் நிச்சயமாக பணம் தேவை. ஆண்டவரே, நீங்கள் தான் எப்படியாவது மனம் இறங்கணும், நீங்கள் தான் உதவி செய்யும். எங்கிருந்தாது ஆண்டவரை சோத்திரம் ஐயா. பிள்ளைகளுக்கு நன்மைகளை தர, அதிசயங்களை காணப்படும், தேவைகளை சந்தி, கடன் பாரங்கள் வராதபடிக்கு, தலை குனியாதபடி கர்த்தாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவரை, வேலையில்லாதவருக்கு வேலையை தாருங்க, வருமானங்களை உண்டு பண்ணி தாருங்க, நிரந்தரமான வருமானத்தை தாருங்க. வட்டி கடன்களெல்லாம் இப்பொழுதே அப்படியே மறையட்டும், சாபங்கள் மறையட்டும், முள்ளும் குறுக்கும் மறையட்டும். தனி தடாகங்களை காணப்படுங்க, இப்போ ஏளிமை காணப்படுங்க, ஆசீர்வாதங்களை தாருங்க. இது அப்படியே செய்வீர். உமக்கு சோத்திரம். குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளாலே பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர்களாலே பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, சபையிலே பிரச்சனை என்று பல பிரச்சனைகளை நம்பி பார்த்து கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை தந்து ஆசீர்வாதத்தை தாருங்க. கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அப்படி இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க.
அடைக்கலான் குறி முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. கர்த்தரை ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கிறமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய கிறிஸ்தவ காலங்களில் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.